தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்த சில ரியல் கப்பிள்ஸ் அவங்களெல்லாம், அதாவது செலிபிரிட்டி கப்பிள்ஸ், அவங்களாம் இவ்வளோ அழகா ஒத்துமையா இருக்காங்களே, சந்தோஷமா இருக்காங்களே, இவ்வளோ லவ்வா இருக்காங்களேன்ட்டு நிறைய பேர் பார்த்து இவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதே கப்பிள் ஏதோ ஒரு காரணங்களால டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இவங்க ஏன் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கப்படுவாங்க, சில பேர் வருத்தப்படுவாங்க. ஆனா இதுல ஒரு சில கப்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்க சேர்ந்தும் வாழாம பிரிஞ்சு இருக்கிற ஒரு சில கப்பல்ஸ் இருக்காங்க. அதாவது டிவோர்ஸ் ஆகாம பிரிஞ்சு மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சில கப்பல்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் கன்ஃபார்மா தெரியும், ஒரு சில பேர் அவங்களே சொல்லிருப்பாங்க, ஒரு சில பேர் ரூமர்ஸா மட்டுமே போயிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட கப்பல்ஸ் யார் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது நடிகர் ஜெமினி கணேசன் மற்றும் நடிகை சாவித்ரி. இவங்களுடைய லவ் ஸ்டோரி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவங்க ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்றதும் நல்லாவே தெரியும். சாவித்ரி அவர்கள் திருமணம் பண்ணதுக்கு அப்புறமாவும் இவருக்கு வேற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. பட் அந்த டைம்ல டிவோர்ஸ் அப்படின்றது பெருசா இல்லையான்னு தெரியல. பட் இவங்களுக்கு அபிஷியலா டிவோர்ஸ் ஆகல. பட் இவங்க தனித்தனியா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு ஏகப்பட்ட வதந்தி. அதுவும் இவங்க ரெண்டு பேருமே நாங்க பிரிஞ்சு வாழ போறோம் அப்படின்ற மாதிரி, செப்பரேட் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே அவங்களுடைய சோஷியல் மீடியா மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இவங்களுடைய பேரண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகல, பட் பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப கூட சோஷியல் மீடியால பாத்துக்கிட்டீங்கன்னா கூகுள்ல எங்க பார்த்தாலும் அவங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது இப்பவும் ஹஸ்பண்ட்னா இவரு, வைஃப்னா இவங்க அப்படின்னு தான் இருக்கே தவிர, இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட்டட் அப்படின்னு தான் இருக்கே தவிர இவங்க டிவோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னும் அப்டேட் பண்ணல. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இன்டர்வியூல கஸ்தூரி ராஜா அவர்கள் கூட பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா இன்னும் இவங்க ரெண்டு பேருக்கும் அபிஷியலா வாக்கரத்து ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஜோடிக்கு இப்போ ஈக்குவலா இன்னொரு ஜோடியும் வந்திருக்காங்க. அது பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி. இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா டிவோர்ஸே ஆக போகுது அப்படின்ற கன்ஃபார்மா ஒரு சில நியூஸ் வந்து ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுவும் பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனா ஆர்த்தி அவர்கள் டிவோர்ஸ் வாங்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஃபீல் பண்ற மாதிரியும், அவங்க வந்து ஜெயம் ரவி கிட்ட கன்வின்ஸ் ஆகுற மாதிரி பேசுற மாதிரியும் கூட நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு கப்பல் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு கனவுல கூட யாருமே நினைச்சே பாத்திருக்க மாட்டாங்க. இப்பவும் அது உண்மை கிடையாது. பட் உண்மை மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அந்த கப்பல் தான் தளபதி விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. அவங்க லண்டனுக்கே போயிட்டாங்க. இவர் இங்க அரசியல் படம் அப்படின்னு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரத்துல வாகரத்தாக போகுது. இவங்க 2-3 வருஷமா பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பாத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமா பரவி கிடக்கு. இதுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதில் சொல்ற மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்த அந்த கல்வி விழாவில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய பேர் நிறைய தப்பதான் பேசுவாங்க, பட் எதுவுமே உண்மை கிடையாது. அப்படி உங்களுக்கு வேணும்னா உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, எதையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லிருப்பாரு. சோ இவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் த்ரிஷா விஜய் பத்தி ரூமர்ஸ் கலப்புறாங்கல்ல, அதுக்கும் பொருந்தும். அவங்களுடைய மனைவியோட வாகரத்தை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் பொருந்தும். மேபி சண்டை இருந்திருக்கலாம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு தப்பா நான் பாக்குறேன். இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இது இல்லாம நிறைய ரூமர்ஸ்லாம் பயங்கரமா கொட்டி கிடக்கு. இப்ப கூட ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்கன்னா பாவனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நவீன் அப்படின்றவங்கள பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ், அதுவும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அசின் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் கூட பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்தது. பட் இதுக்கு சரியா பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்த ரூமரை நான் என் ஹஸ்பண்ட் கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் படிச்சேன். எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. எங்களை பத்தி பேசுறதுல அவங்களுக்கு அவங்க டைம் தான் வேஸ்ட் பண்றாங்களே தவிர நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டேட்டஸாவே ஷேர் பண்ணிருந்தாங்க. இது மட்டும் இல்ல, ரம்பா அவர்கள் கூட பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டான இந்திரகுமார் அவங்களோட டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேசி கன்வின்ஸ் ஆகி மறுபடியும் அவங்க இப்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் நடிகை ஸ்வாதி, அதாவது சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துல நடிச்சாங்க இல்லையா, அவங்களும் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ரூமர் இப்பவும் பாத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்குல இருந்துட்டே தான் இருக்கு. பட் அவங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்பவும் ஹஸ்பண்ட் விகாஸ் வாசு அப்படின்னு தான் இருக்கு. சோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.